ஹாய் கைஸ், இந்த எப்ஸ்டின் ஃபைல்ஸ் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. அது இந்த அளவுக்கு வந்து நம்ம எல்லாருமே பேசுகிறதுக்கு ஒரே காரணம், அவன் அந்த பெண் குழந்தைங்கள 18 வயசுக்குள்ளார இருக்கிற குழந்தைங்கள ஒரு 14, 13 சின்ன சின்ன குழந்தைங்கள கூட யூஸ் பண்ணியிருக்கான். அவனோட பாலியல் இச்சைக்காக வந்து யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ அவன் மட்டும் கிடையாது, பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸுமே வந்து இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அதனால தான் வந்து அந்த குழந்தைங்களோட ஏஜை வச்சு தான் வந்து இன்னைக்கு இந்த அளவு வந்து பேசப்படுது. கிட்டத்தட்ட நம்ம ஊர் ஆட்டோ சங்கராவது பெரிய பொம்பளைகளை வச்சு பண்ணான். பெரிய பெரிய விஇபிஸ்க்கு வந்து சப்ளை பண்ணி தனக்கு என்ன காரியம் தேவையோ அதை வந்து சாதிச்சுக்கிட்டான். ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள பண்ணியிருக்கான். 18 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்கள, அதுகளுக்கெல்லாம் என்ன தெரியும் சொல்லுங்கள்? அப்படியே அதை பார்த்தா வந்து எனக்கு வயிறுலாம் எரிஞ்சுது. இவன் இப்போ ஒவ்வொரு விஐபிஸ், பில் கிளின்டன்லேருந்து பிரிட்டன் இளவரசர்லேருந்து எல்லாரோட பேரும் அடிப்படுது. இதில் எல்லாரோட சிலரோட ஃபோட்டோஸ்லாம் வந்து வெளியிருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் வந்து அதிகமாக இருக்கார் ஃபோட்டோஸில், நான் பார்த்தது வரைக்கும் வந்து அதிகமாக இருக்கார். ஒன் செட் ஆஃப் பாதி தான் வந்து வெளியிட்டிருக்காங்க, இன்னும் பாதி வந்து வெளியிடாமல் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதையும் வெளியிட சொல்லி அமெரிக்காவில் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து இப்போ போராடிட்டு இருக்காங்க. ஏன்னா இதையே நம்மளால் டாலரேட் பண்ணிக்க முடியல. அடுத்த செட் ஆஃப் ஃபோட்டோஸு அதில் இருக்கிற இன்னும் வேர்ல்டு வைடு இன்னும் முக்கியமான விவிஐபிஸ் எல்லாம் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமாக வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அந்த பெண்களோட வக்கீல்கள் வந்து ஏன் இன்னும் ரிலீஸ் பண்ணலை, பாதி தான் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரிலீஸ் பண்ணப்போ வந்து புஷ் பண்ணியிருக்காங்க. இதையே பார்த்து இந்த உலகம் வந்து தாங்கலை. அடுத்த அது வெளியிடாமல் வச்சுருக்கிற அந்த பாதி ஹாஃப் வந்து இன்னும் வெளியில் வந்தால் தான் நம்ம வந்து யார் எவன் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கானுங்க, எவனையுமே வந்து இந்த காலத்தில் நம்ம வந்து ரோல் மாடலாக எடுத்துக்கவே கூடாது. ஸோ எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சும்மா நம்ம பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா? அதனால் எவன் எந்தெந்த வேலையை பார்த்து வச்சுருக்கான் அப்படிங்கிறது வந்து அடுத்த ஃபைல் வந்து வெளியானால் தான் தெரியும். நான் வந்து அவனோட வெப்சைட்குள்ளே போயிட்டு இந்த எப்ஸ்டின் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து வீட்டெல்லாம் காட்டுறாங்க. அப்புறம் அந்த மெயினாக வந்து மசாஜ் ரூம் இருக்கு இல்லைங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா பொம்பளை பிள்ளைகளோட நிர்வாண ஃபோட்டோஸ் தான் அங்கங்கே ஒட்டி வச்சுருக்கான். இந்த விஐபிக்கெல்லாம் போகிறானுங்களே அந்த நாய்ங்க, இந்த மாதிரி அவன் வந்து மசாஜ் ரூமில் மட்டுமே ஒட்டி வைக்கல. இந்த எப்ஸ்டின்னு டேபிள்ஸில் கிடக்கு ஃபோட்டோஸு, எங்கே பார்த்தாலுமே, அதாவது சிலைகள் கூட வந்து பார்த்திங்கன்னா நிர்வாணமாக இருக்கிற அந்த கழுத்துலேருந்து இப்போ நம்ம ஜவுளி கடைக்கெலாம் வந்து இப்போ ட்ரெஸ் போட்டு விட்டுருக்காங்க இல்லைங்களா? கழுத்துலேருந்து இடுப்பு வரைக்கும் இப்போ ப்ளவுஸ் பீஸ் போடணுன்னா அது வந்து ப்ளவுஸ் பீஸ் இல்லாமல் வித்தவுட்டாகவே வச்சுருக்கான். அதாவது அவங்க ஷோ பீஸ் பண்ணுறது எல்லாமே அப்படி தான் இருக்குது. அப்படிங்கும்போது உள்ளுக்குள்ளார போகிற விஐபிகள் ஒன்று அவன் ஒரு விசித்திரமாக இருக்கே, இந்த இடத்துக்கு நம்ம வரமே அது தப்புன்னு சொல்லிட்டு ஒன்று நான் இப்போவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். வராமல் அதில் இன்வால்வ் ஆகிறானுங்கன்னா அப்போ அவனுங்க எவ்வளோ பெரிய கேடியாக இருப்பானுங்க. எப்போ வாய்ப்பு கிடைக்கும் தானே இருந்திருக்கானுங்க. அவன் வீட்டு பொண்ணுங்களாக இருந்தால் அவனுங்களுக்கும் பசங்க இருக்குது, பொண்ணுங்க குட்டி குட்டி பொண்ணுங்க இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து பண்ணுவானுங்களா சொல்லுங்கள்? அந்த குழந்தைங்கள கண்ட இடத்துல தொடுறானுங்க. அதுங்களுக்கு ஒன்றுமே அதுங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாமல் தவிக்குதுங்க, அழுவுதுங்க. அதெல்லாம் ஒரு வீடியோஸும் என்னால் வந்து சத்தியமாக வந்து பார்க்கவே முடியல. அதோட வெளியில் வந்துட்டேன். சோஷியல் மீடியாவில் வர்றதே வந்து நம்மளால் பார்க்க முடியல. அது விஐபி நாய்க்கெல்லாம் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்கானுங்க. இப்போ டொனால்ட் ட்ரம்ப்லாம் வந்து பார்த்திங்கன்னா பதவியில் இருக்கார். ஸோ அந்த மக்கள்லாம் அடுத்த செட் ஆஃப் வந்ததுன்னா பார்த்துட்டு போராடுறதுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்து ஆல்ரெடி வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அவரோட பதவிக்கு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பில்கேட்ஸ் உலகம் ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட 100 கோடிக்கும் அதிகமாக வந்து நிறைய ஏழை எளியோர்களுக்கு வந்து உதவி பண்ணவர், குட்டை வள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிறோம். அவர் பண்ண எத்தனை 1000 கோடிக்கு வந்து நல்லது பண்ணாலும் ஒரு தனி மனிதனோட ஒழுக்கம் இல்லை அப்படின்னா அவன் செஞ்ச நல்லது எதுவுமே வந்து எடுபடாதுங்க. இப்போ அப்படி தான் ஆயிடுச்சு. பில்கேட்ஸோட நிலைமை வந்து அப்படி தான் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஸ்டீவ் ஹாக்கிங், நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்டீவ் ஹாக்கினை பாருங்கள். அவர் கால் கை முடியாமல் அவர் வந்து எவ்வளோ ஒரு பெரிய விஞ்ஞானியாக இருக்கார். அவரோட 21 வயசில் வந்து அவர் பிரெயினை தவிர பாக்கி எல்லா பார்ட்ஸுமே வந்து டெட் ஆகிடுச்சு. இருந்தாலும் என்னை பொறுத்தவரை வந்து ஸ்டீவ் ஹாக்கின் மேலே எனக்கு அந்தளவுக்கு கோவம் வரல. ஏன்னா அவர் வந்து பெருசாக வந்து லைஃப்பில் எந்த ஒரு சந்தோஷத்தையுமே பார்க்காதவர். அவரோட ஃபோட்டோஸ் வந்து குழந்தைங்க கூடலாம் இல்லை. ஸோ கொஞ்சம் பெரிய அடல்ட்டு தான் வந்து பக்கத்தில் நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு ஸ்டீவ் ஹாக்கினை பார்க்கும்போது அவரால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஒரு டிசேபிள் பர்சன் அவர் வந்து. ஸோ எனக்கு அவர் மேலே வந்து தனிப்பட்ட இரக்கம் இருக்குது. அவரோட எப்போவுமே வந்து நம்ம வந்து ரோல் மாடலாக நினச்சோம். அவருக்கு என்ன சந்தோஷம் இருக்க போகுது சொல்லுங்கள்? ஸோ இதில் கலந்துருக்கலாம். சின்ன பசங்க கூட அடுத்தடுத்த ஃபோட்டோஸ் வந்ததுன்னா நம்ம வந்து அவரை குறை பேசலாம். அடல்ட்டு கூட தான் அவர் வந்து இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அவர் எதுவுமே டச்சும் பண்ண முடியாது, சும்மா பக்கத்தில் நிற்கிதுங்க. மேலே இருக்கிற இறக்கத்தினால
அவரும் ஒரு ஹியூமன் பீயிங் தானேங்க, நம்மள மாதிரியான மனுஷன் தானே. நம்மளாம் எவ்வளோ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம், நம்ம நமக்கு குழந்தைங்க இருக்காங்க, ஒரு ஃபேமிலி இருக்குது. அவருக்கு எதுவுமே இல்லை இல்லைங்களா? மற்ற இந்த டொனால்ட் ட்ரம்ப் பாக்கி எந்த நாயை பார்த்தாலும் வந்து எனக்கு கோவம் தான் வருது. இவங்களுக்கெல்லாம் என்ன கேடு அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு அவரை பார்த்தா மட்டும் கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு. நான் இறக்கப்படுறது வந்து சரியா தப்பா அப்படிங்கிறது வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தென் வந்து குழந்தைங்கள்லாம் அவனை வந்து இப்படி பண்ணிக்கவே கூடாது. இந்த எப்ஸ்டீன் ஏன் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னா, அவனுக்கு வந்து குழந்தைங்க மேலே தான் வந்து ஈர்ப்பு இருந்திருக்கு. ஸோ அது வந்து தப்பு இல்லைங்களா? அவன் வந்து தான் வந்து தப்பு பண்ண போகிறோம். அதை வந்து பெரிய பெரிய விஐபிக்களும் வந்து நாம் பண்ணுற தப்பில் இன்வால்வ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா, நாம் லைஃப் லாங் மாட்டாமல் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இதை பிளான் பண்ணி பண்ணியிருக்கான். தென் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் கூட அவன் வந்து பண்ணியிருக்கலாம். அவன் மைண்ட் செட் என்ன அப்படிங்கிறது தெரியல. பட் பல ஊடகங்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இலுமினாட்டிஸ் பற்றி சாத்தான் வழிபாடு வந்து அவன் பண்ணியிருப்பான், அதனால தான் வந்து இது மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எது எப்படியோ அவன் பண்ணது வந்து கொஞ்சம் கூட மனுஷத்தன்மை இல்லாத செயல். இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் வந்து அவன் ஒரு சாத்தான். இப்போதைக்கு அவன் சாத்தானை வழிபட்டானா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. அவன் வந்து சாத்தான். எப்ஸ்டீன் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலில் இருக்கும்போதே தன்னோட உயிரை தானே மாய்ச்சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணாங்க அமெரிக்க போலீஸ். பட் அதுவே வந்து பெரிய மர்மமாக தான் இருக்குது. அந்த கேஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக நான் எல்லா உண்மையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒத்துக்கிட்டான். ஸோ அவன் வாயை திறந்தா இப்படி ஃபோட்டோஸ் எவிடன்ஸை விட அவன் வாயை திறந்தானா இன்னும் நிறைய பேர் வந்து சிக்கியிருப்பாங்க. அவன் வாயை திறக்கிறதுக்காட்டியுமே அவன் வாயை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்ம கண்ணால் பார்க்காட்டினாலும் அவனோட சாவுங்கிறது ஒரு மர்மமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு 60 வயசு தாண்டி தான் அவனோட இறப்பு வந்து நடந்திருக்கு. அவனெல்லாம் வந்து குயிக்காக பிடிச்சிருக்கணும். இத்தனை வருஷம் அவன் ஜாலியாக இருந்து ஒரு எவ்வளோ சந்தோஷம் அனுபவிக்க முடியுமோ அவனுக்கு பிடிச்ச சந்தோஷத்தை நல்லா அனுபவிச்சுட்டு தனி ஐலாண்டு, தனி ஃப்ளைட்டு அப்படின்னு ஒரு அரசாங்கமே பண்ணியிருக்கான். கடல் நீரை சுத்திகரிப்பாக ஆக்கிறதுக்கு மிஷின்ஸ், அதெல்லாம் அந்த ஃபோட்டோஸ்லாம் வருதுங்க. ஃபஸ்ட்டு பேஜ்லேயே வருது. அந்த ஃபேக்ட்ரி மாதிரி வச்சுருக்கான். அந்த அவனோட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயே அவ்வளோ வேலை பார்த்துருக்கான். ஸோ ராஜ வாழ்க்கை வாழ்ந்திருக்கான். அவனை அந்த இந்த அளவு வந்து அவனை வந்து வளர்த்தே விட்டுருக்கக்கூடாது. ஏன் அவன் வளர்ந்து நின்னான் அப்படின்னா, அவன் வந்து புத்திசாலித்தனமாக எல்லா விஐபிக்களும் அவன் பண்ண தப்பில் இன்வால்வ் பண்ண வச்சது தான். அவன் வந்து புத்திசாலி வந்து ஒரு தப்பு பண்ணுறான்னா விவரமாக தான் பண்ணுவான். ஒரு புத்திசாலியால் ரொம்ப நல்லதும் பண்ண முடியும், கெடுதலும் பண்ண முடியும். இவன் அந்த மாதிரியான ஒரு கெட்ட வழியில் பயன்படுத்திக்கிட்டான் தன்னோட புத்திசாலித்தனத்தை. எப்படினாலும் இவன் வந்து எப்படினாலும் நம்ம சாத்தானை யாருமே வந்து பார்த்ததில்ல. இவன் தாங்க சாத்தான். என்னை பொறுத்தளவு இந்த பூமி இருக்கிற வரைக்கும் இந்த எப்ஸ்டீன் தான் வந்து சாத்தான். கூட தப்பு பண்ண எல்லா புறம்போக்குகளும் சாத்தான் தான். யார் யாரை சொல்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து டான்ஸ் ஆடினாரு. நான் வந்து அவனே ஒரு பாலியல் குற்றவாளி. உலகத்துக்கே வந்து அவன் மாமா வேலை பார்த்தவன். ஸோ நம்ம வந்து எதுவும் மோடியை பற்றி ஃபோட்டோஸ் எதுவும் வந்தால் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வந்து நம்ம எப்போவுமே நான் வந்து நம்பவே வேணாம், அதுக்கு விளக்கமும் கொடுக்க வேணாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. மேபி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும், அடுத்த செட் ஆஃப் ஃபோட்டோஸில் எதுவும் வருதா, அவர் நிஜமாலுமே டான்ஸ் ஆன மாதிரியான ஃபோட்டோஸ் எதுவும் வருதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அது வரைக்கும் வந்து இவங்க தான் தப்பு பண்ணியிருப்பாங்க, ஃபோட்டோஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து குழந்தைங்கள்ட்ட தப்பாக நடந்திருப்பாங்க அப்படிலாம் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட முடியாது. ஸோ அடுத்த செட் ஆஃப் ஃபோட்டோஸ் வர வரைக்கும் நம்ம எல்லாருமே வந்து வெயிட் பண்ணுவோம். இருறாங்களா இல்லை அது டிலே பண்ணுறாங்களா? ஏன்னா 2வது செட்டில் தான் வந்து இன்னும் பெரிய பெரிய விஐபிலாம் வந்து மாட்ட போகிறாங்களாம். உலகமே வந்து கதிகலங்கி நிற்கிது, பொதுமக்கள் கிடையாது, லீடர்ஸ். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வாழ்க வளமுடன்.